வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு பதிவு. இந்த பதில் நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான விஷயம். நேற்று கோர்ட்டில் என்ன ஆச்சு, நேற்றுனா 18/6/26 அன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்டி சக்தி ஆனந்தன் மீடியாவுக்கு பேட்டி கொடுக்கறது. இதனால் பழசாப்பான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பழசில் இது ரொம்ப புதுசு. நேற்று தான் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்காரு. கடைசியாக ஒரு மீடியாவில் பேட்டி கொடுத்தது 1/1/25. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ தான் அதுவும் மீடியாவில் பேட்டி கொடுக்கல, யூடியூப்பில் அவர் சேனலில் அவர் பேசினார். அதுக்கப்புறம் இப்போ தான் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவருக்கு ஃபுல் ரிலாக்ஸேஷன் கிடச்சிச்சு. ஸோ அவர் இப்போ மீடியாவில் பேசலாம் அப்படின்றது தெரிய வருது. அண்ட் அவர் பேசுவாரா நம்ம சேனலில் அப்படின்னு கேட்டால் அது அவரோட டிசிஷன் இதுக்கப்புறம். ஏன்னா கேஸ் ஜாஸ்தி பண்ணலாம் அது சொல்ல முடியாது, ஏன்னா ஆல்ரெடி சார்ஜ் ஷீட் போட்டாச்சு. ஸோ இப்போது மீடியாலேயே பேசிட்டார் தலைவர். அது என்ன நம்ம சேனல்லாம் பேசுறதுக்கு தைரியம் தேவைப்படும், மிச்ச சேனலில் பேசுறதுக்கு தைரியம் தேவை இல்லையா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. மீடியாலேயே அத்தனை லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய, கோடிக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய மீடியாலே பேசிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் அவர் அதில் என்ன பேசியிருக்காருன்ற அந்த தகவலை மட்டும் மீடியாவில் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, நேற்று கேஸ் பார்த்திங்கன்னா நீதிபதி திரு செந்தில்குமார் அவரோட தலைமையில் துவங்கப்பட்டுச்சு. 94,000 பக்க குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. 94,000 பக்கம். ஓகே, ஸோ அவ்வளோ பெருசாமா. இதில் 84,000 பக்கம் கிட்டத்தட்ட பென்ட்ரைவில் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 9,000 சில்லற பக்கம் பேப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த குற்றப்பத்திரிகை நகல் எல்லாமே இந்த மாதம் 29ஆம் தேதி அப்போது ஸ்டேஷனில் நம்மளோட ஆஜராகிருக்காங்கல்ல அந்த பர்சன்ஸ்க்கு கொடுப்பாங்க. 35 பேருக்கு மேலே நேற்று ஆஜராகிட்டு சம்மன் வாங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இதுக்கப்புறம் திரும்ப இஷ்யூ பண்ணுவாங்க. இதுதான் நேற்று நடந்தது. இது 29ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சுருக்காங்க. ஸோ அன்றைக்கி தான் திரும்ப விசாரணை நடக்குதுன்னு எதிர்பார்க்கலாம். ஒரு 2-3 வாய்தா இப்படி தான் பார்க்கும், தள்ளி போகும். அதுக்கப்புறம் தான் விசாரணைன்னு ஒன்று ஆரம்பிக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த பேசிக் அஸ்திவாரம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணிட்டு வராங்க. எல்லாருக்கும் எல்லாம் போய் சேர்ந்துடுச்சா, எல்லோரும் நின்னாச்சா, அப்புறம் இந்த பேர் விட்டு போச்சு அந்த பேர் விட்டு போச்சுன்னு சொல்லலையே அப்படின்ற அந்த தகவல்கள் இப்போது கிளாரிஃபை செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த விசாரணை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நடந்து நம்மளுக்கு ஒரு நல்ல முடிவுன்னு எதிர்பார்ப்போம். அநேகமாக எனக்கு தெரிஞ்சு தலைவரும் இவ்வளோ தைரியமாக போய் மீடியாவில் பேசுகிறாருன்னா அதுதான் அவரும் அங்கே சொல்லியிருப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. பார்ப்போம். அண்ட் நம்மளோட கெஸ்ஸிங் படி ஒரு 8 வாய்தாக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இப்போது 1 முடிஞ்சிச்சு. ஸோ 29ஆம் தேதி 2 இது எவ்வளோ ஸ்பீடாக மூவ் ஆகுதுன்றதை நம்ம இப்போ பார்க்கணும். நேற்று நம்ம சொல்லியிருந்த அந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி, அதாவது மாதத்துக்கு ஒரு வாய்தான்னு போட்டால் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் ஓடி போயிடும். 6 வாய்தா வரத்துக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு 6 மாதம் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போது ரொம்ப ஸ்பீடு 10 நாளில் அடுத்த வாய்தா கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ஹியரிங் 10 நாளில் கொடுத்தது நம்மளுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸு. ஏன்னா சீக்கிரம் அடுத்தடுத்த அப்டேட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட டீம் டேரெக்டாக போய் எடுத்த வீடியோ தான் இது. ஸோ நீங்கள் எங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் இல்லை, உங்களால் போக முடியல, எனக்கு இந்த கம்பெனியை பற்றி எதுவுமே தெரில, நீங்கள் சொல்கிறதுலாம் போய் அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு கொடுக்குற இன்ஃபர்மேஷனை மட்டும் அலசி ஆராய்ஞ்சால் போதும். ஓகே, ஏன்னா வீட்டில் உட்காந்துட்டு கேள்வி கேட்கறது ஈஸி, களத்தில் இறங்கி வேலை பார்க்குறது கஷ்டம். இது எங்கள் டீம் களத்தில் இறங்கி வேலை பார்த்த அவங்களுக்கு என்னோட நன்றி சொல்கிற விதமாக போடுற ஒரு வீடியோ. நன்றி. ஓகே, ஏன்னா அவங்க அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி போயிட்டு கோர்ட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே போய் உக்காந்து கோர்ட்டில் என்ன நடந்ததுன்னு ஃபுல்லாக பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம விஷயம் தெரிஞ்சு பேசிகிட்டு இருக்கோம். விஷயம் தெரியாமல் பேசுகிறவங்க பேசுகிறத காது கொடுத்து கேட்காதீங்க. அவங்களாம் வேறு வேலை இருக்குது அப்படின்றத புரிஞ்சிக்கங்க. ஏன்னா அவங்களும் அவங்க பொழப்பை பார்க்கணும்ல. காசு வராது இந்த கேஸ் எவ்வளோ நாள் தான் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க முடியும். ஜஸ்ட் வீராப்புக்காக ஃபாலோ பண்ணுவாங்க, ஏன்னா நம்ம பேசுகிறோம் இல்லையா. பட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதான் உண்மை. இதுக்கப்புறம் வேறு எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. விசாரணை வந்துச்சு, கோர்ட்டுக்கு வந்துச்சு. ஸோ கோர்ட்டில் இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், நாம் இதில் மோதிக்கலாம். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.